Good morning, students. Today we are going to see the illustration 19. From the following receipts and payment account of Coimbatore Cricket Club for the year ending 31st March 2016, prepare income and expenditure account for the year ending 31st March 2016 and a balance sheet as on that date. ஸோ நம்மளோட அக்கௌண்டிங் இயர் என்ன, 1st April 2015 31st March 2016 வரைக்கும். 1st April 2015 31st March 2016 வரைக்கும் நம்மளோட அக்கௌண்டிங் இயர். ஸோ அதுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இந்த புக்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் கிரிக்கெட் கிளப் ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் எண்டிங் 31st March 2016 கொடுத்துருக்காங்க. ரெசிட்ஸும் பேமெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன், சேல் ஆஃப் ஓல்ட் பேட்ஸ் அண்ட் பால்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் டோர்னமெண்ட், லெகசிஸ் கொடுத்துருக்காங்க ரெசிப்ட் சைடு. இந்த பேமெண்ட் சைடு they have given maintenance, furniture, tournament expenses, secretary's honorarium, bats and balls, closing balance of cash கொடுத்துருக்காங்க. additional information என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். on 1st April 2015 the club had stock of balls and bats rupees 3000 and an advance subscription of rupees 500. surplus on account of tournament should be kept in reserve for permanent pavilion. Subscription due on 31st March 2016 was rupees 2000. Stock of bats and balls on 31st March 2016 was rupees 1000. ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்துருக்குற இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லேருந்து நம்ம என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டும் பேலன்ஸ் ஷீட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டும் பேலன்ஸ் ஷீட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கேபிட்டல் ஃபண்ட், ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்டுன்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா ப்ராப்ளம்லன்னு செக் பண்ணும். ஏன் அதை செக் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்டுக்கு கூட தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளுக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் கிடைக்கிற சர்ப்ளஸை ஆட் பண்ணுவோம், டெஃபிசிட்டாக இருந்தால் லெஸ் பண்ணுவோம். சரியா, ஆஸ் யூஷுவல் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஓப்பனிங் கேபிட்டலுக்கு கூட நெட் ப்ராஃபிட் கிடைச்சா ஆட் பண்ணுவோம், நெட் லாஸ் கிடைச்சா மைனஸ் பண்ணுவோம், டிராயிங்ஸாக இருந்ததுன்னா லெஸ் பண்ணுவோம். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எதில் பண்ணுவோம், நம்ம ஓப்பனிங் கேபிட்டலில் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுக்கு கேபிட்டல் ஃபண்ட் வேணும். ஓகேயா, நம்ம கேபிட்டல்னு சொல்லுவோம், அதை இங்கே என்ன சொல்கிறாங்க, இந்த ஆர்கனைசேஷனோட அக்கௌண்ட்டில் கேபிட்டல் ஃபண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அந்த கேபிட்டல் ஃபண்டை கண்டுபிடிச்சாதான் அதுக்கு கூட நம்ம என்ன பண்ண முடியும், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை ஆடோ இல்லை லெஸ்ஸோ பண்ண முடியும். ஸோ நம்ம ப்ராப்ளமில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும், ஓப்பனிங் கேபிட்டல், அதாவது கேபிட்டல் ஃபண்ட் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். இந்த ப்ராப்ளமில் நம்மளுக்கு எந்த இடத்துலையுமே என்ன கொடுக்கல, கேபிட்டல் ஃபண்ட் கொடுக்கல. So we have to first prepare opening balance sheet to find out the capital fund. So opening balance sheet நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம், ஓப்பனிங் டேட்டில் கொடுத்துருக்குற அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் எடுத்து எழுதுனாதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஓப்பனிங் கேபிட்டல் கிடைக்கும். ஸோ ஓப்பனிங் இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த புக்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் கிரிக்கெட் கிளப் பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st March 2015 நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் போடுறோம். அதோட டேட் என்ன, 31st March 2015. ஸோ அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் எழுதிக்கணும். அப்போ என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இப்போ ஓப்பனிங் இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். நம்மளுக்கு ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அசட் சைடு இந்த கேஷ் பேலன்ஸை எழுதிக்கலாம். ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டில் கேஷ் 8000 எழுதிக்கலாம். வேற ஏதாவது ஓப்பனிங் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். அப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ல on 1st April 2015 the club had stock of balls and bats 3000. so opening stock கொடுத்துருக்காங்க 3000 rupees. ஓகேயா,
ஸோ ஓப்பனிங் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம எங்கே போடணும், ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டில் எழுதணும். ஸோ இந்த ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் பால்ஸ் அண்ட் பேட்ஸையும் இந்த ஓப்பனிங் கேஷையும் என்ன பண்ணுவோம், நம்ம அசட் சைடு எழுதணும். ஸ்டாக் 3000, ஓப்பனிங் கேஷ் வந்து 8000. லைபிலிட்டி சைட் போடுறதுக்கு எந்த ஒரு நம்ம இப்போ பார்த்தா சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் நம்மளுக்கு ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ₹500 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஓப்பனிங் இன்ஃபர்மேஷன். ஆன் 1st April 2015 என்னென்னலாம் இருக்குது, பால்ஸ் அண்ட் பேட்ஸ் கொடுத்துருக்காங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனில் இந்த பால்ஸ் அண்ட் பேட் வந்து அசெட் அண்ட் அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து லைபிலிட்டிஸ். ஓகே, அப்போ அதை மட்டும் நம்ம எடுத்து எழுதுவோம். ஸோ அசெட்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டோட்டல் பண்ணால் ஸ்டாக் வந்து 3000, கேஷ் 8000, ஸோ டோட்டல் வில் கெட் 11,000 as asset. அதில் இருந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அட்வான்ஸாக நம்ம வாங்கியிருக்கோம் இல்லையா 500, அந்த அட்வான்ஸை நம்ம மைனஸ் பண்ணால் வில் கெட் 10,500 as capital fund. இது வந்து பேலன்சிங் ஃபிகர். இந்த கேபிட்டல் ஃபண்டுக்கு கூட தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் கிடைக்கிற சர்ப்ளஸாக இருந்தால் ஆட் பண்ணுவோம், டெஃபிசிட்டாக இருந்தால் மைனஸ் பண்ண போகிறோம். இஸ் இட் கிளியர்? Okay, shall we move on to income and expenditure account? Income and expenditure account for the year ended 31st March 2016. Debit side, credit side. Expenditure, amount column. Income, amount column. Come to the problem. Receipt side என்னென்ன இருக்குன்னு பாருங்க. Subscription. Subscription 11,000 இருக்கா. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இதில் சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் செய்யணும். ஓகேயா, சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 2016 கொடுத்துருக்காங்க 11,000, அதையே எடுத்துக்கணும். ஸோ இன்கம் சைடு பை சப்ஸ்கிரிப்ஷன் 11,000 போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 2015 பார்த்தோமா, அந்த 500. ஸோ லாஸ்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதையே ஆட் பண்ணணும், ஏன்னா அது இந்த வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன். So add last year advance-ஆ வாங்கின subscription. So total 11,500. இந்த வருஷத்துக்கு subscription ஏதாவது outstanding இருக்கா பார்த்தோம் இல்லையா. additional informationல subscription due on 31st March 2016 was 2,000. So இது வந்து current year subscription outstanding. current year ஓடது என்ன பண்ணுவோம், outstanding-ஐ நம்ம add பண்ணுவோம். So add outstanding for 2015-16 2,000. So 11,500 plus 2,000 we'll get 13,500 subscription for the current year. Is it clear? Then to sale of old bats and balls ₹100. bats and balls நம்மளுக்கு சேல் பண்ணதுல எவ்வளோ கிடைச்சிருக்கு, ₹100 வந்து இன்கம் கிடைச்சிருக்கு. So we have to write it on the income side. Buy sale of old bats and balls 100. Okay, then come to subscription for tournament. Okay, இப்போ receipt side வந்து 2 subscription for tournament, இது receipt. Then payment side வாங்க, அங்க buy tournament expenses, இது payment. and இது ரிலேட்டடா இருக்க ஒரு adjustment நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. additional informationல surplus on account of tournament should be kept in reserve for permanent pavilion. so நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஒரு capital receipts and payment. நம்ம இதை liability side reserveனாலே நம்ம எங்க எழுதுவோம், reserveனாலே liability side எழுதுவோம். so இந்த ஐட்டம் வந்து நம்ம எங்க எழுத போறோம் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்ல எழுதுவோம். ஓகே, ரிசர்வ் ஃபார் பெவிலியன் ஃபண்டுன்னு போட்டு நம்ம ரிசீவ் பண்ண ரெசிப்ட் வந்து எவ்வளோனா 2,000, அதுலேருந்து மைனஸ் டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் 1,400 போட்டுட்டு மீதி இருக்கிற 600 நம்ம என்னவா காட்டுவோம், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரிசர்வாக காட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இது எங்கே போடுவோம், பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு எழுதுவோம். ஓகேயா, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸை நம்ம எங்கே போட்டோம், ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டில் எடுத்து எழுதிட்டோம். சப்ஸ்கிரிப்ஷனை வந்து இன்கம் சைடு காட்டிட்டோம், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு. சேல் ஆஃப் ஓல்ட் பேட்ஸ் அண்ட் பால்ஸும் நம்ம என்ன பண்ணிட்டோம், இன்கம் சைடு காட்டிட்டோம். அடுத்தது சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் டோர்னமெண்ட், இது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் காட்ட வேண்டிய கேபிட்டல் ஐட்டம். தென் லெகசி இஸ் ஆல்சோ
பேலன்ஸ் ஷீட்டில் காட்ட வேண்டிய liabilities. ஓகேயா? then come to the payment side, maintenance. to maintenance 5000. income and expenditureல expenses side காட்டுங்க. then furniture நம்ம எங்கே எழுதுவோம்? பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் சைடு எழுதுவோம். டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் ஆல்ரெடி சொல்லிட்டோம். நம்ம இதைய liabilities சைடு ரிசர்வில் நம்ம கழிச்சு காட்டணும். பை செக்ரட்டரி ஹானரரியம் 4500 எக்ஸ்பென்சஸ் சைடு காட்டுங்க. தென் பை பேட்ஸ் அண்ட் பால்ஸ் 7400. ஓகேயா? இந்த இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை இங்கே இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் காட்டணும். பேட்ஸ் அண்ட் பால்ஸ் எவ்வளோ இருக்குது? 7500. அதுக்கு கூட பேட்ஸ் அண்ட் பால்ஸ் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்களா? அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் ஆட் ஓப்பனிங் மைனஸ் க்ளோசிங். ஓகேயா? நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டாக் ஆஃப் பேட்ஸ் அண்ட் பால்ஸ் 31st March 2016 வாஸ் 1000. ஸோ இது க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ நம்ம பேட்ஸோட ஓப்பனிங் ப்ளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். 9400. ஓகே, ஓப்பனிங் ஆட் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் வில் கெட் கன்சியூமபிள்ஸ். நம்ம இது ஆல்ரெடி அந்த ஸ்டாக்கில் படிச்சிருக்கோம். இஸ் தட் கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நம்ம இப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கு தேவையான எல்லாத்தையுமே போட்டாச்சு. ஸோ இன்கம் சைடு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 13600 கிடைக்குது. ஓகேயா? 13600 இன்கம் சைடு கிடைக்குது. எக்ஸ்பென்சஸ் வந்து 18900. ஸோ நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் தான் அதிகமாக இருக்குது. எக்ஸ்பென்சஸ் சைடு எவ்வளோ கிடைக்குது? 18900 அண்ட் இன்கம் சைடு 13600. இன்கம் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்ன இப்போது 5300ங்கிறது டெஃபிசிட். அதாவது இன்கம் குறைவாக இருக்குது, எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ we get loss, deficit. Is that clear? Okay, come to balance sheet. Balance sheet as on 31st March 2016. ஸோ நம்ம என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம கேபிட்டல் ஃபண்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கேபிட்டல் ஃபண்ட் 10500. அந்த 10500க்கு கூட சர்ப்ளஸ் கிடச்சிருந்தா நம்ம ஆட் பண்ணியிருப்போம். நம்மளுக்கு இந்த ப்ராப்ளமில் வி காட் டெஃபிசிட் இல்லையா? நம்ம டெஃபிசிட் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ என்ன பண்ணணும்? லெஸ் டெஃபிசிட், எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் இன்கம். ஸோ இந்த டெஃபிசிட்டை மைனஸ் பண்ணால் நம்மளோட கேபிட்டல் ஃபண்ட் எவ்வளோ இருக்குது? 5200 இருக்குது. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ரிசர்வ் ஃபார் பெவிலியன் ஃபண்ட். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் டோர்னமெண்ட் 2000. அந்த 2000லேருந்து 2000 ரெசிப்ட். அந்த 2000 ரெசிப்ட்லேருந்து டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் பேமெண்ட் 1400 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ ரிசர்வ் கிடச்சிருக்கு? 600 rupees வந்து ரிசர்வ். தென் லெகசிஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். 20,000ங்கிறத liabilities சைட் போடணுன்னு. ஸோ லெகசிஸ் 20,000. ஓகே, தென் அசட் சைட். அசட் சைட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 15,000 வந்து ஃபர்னிச்சர். ஸோ அதை அசட் சைட் போடணும். அசட்ஸ் ஃபர்னிச்சர் 15,000. அதுக்கப்புறம் க்ளோசிங் ஸ்டாக் என்ன பார்த்தோம்? ஸ்டாக் இங்கே பார்த்தோம் இல்லையா? ஸ்டாக் ஆஃப் பேட்ஸ் அண்ட் பால்ஸ் on 31st March 2016 was 1000. க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் பேட்ஸ் அண்ட் பால்ஸ் வந்து 1000 rupees. தென் கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு இன்னும் என்ன பண்ணணும்? இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வர வேண்டியது இருக்குது. ஸோ இட் இஸ் an asset 2000 rupees. சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த கரண்ட் இயர் 2000. தென் கேஷ் பேலன்ஸ் எங்கே இருக்கும்? ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் கொடுத்துருக்காங்க 7800. ஸோ இது வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் கேஷ் அட் பேங்க் 7800 போட்டுக்கணும். ஸோ இப்போது அசட் சைடு எவ்வளோ வருது? 25,800 and we are getting the same amount in the liability side also. So our balance sheet got tallied. Is that clear, students? If you have any doubt, please ask me.